தமிழ்நாட்டின் மிகப்பெரிய உயர்மட்ட பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று நேரத்தில் திறந்து வைக்க உள்ளார். இந்த பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயர் சூட்டப்படும் என ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய உயர்மட்ட பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இந்த படத்துல சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, தேவருங்குது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா பட்டமான்னு சொல்லுவாங்களே, இப்ப ஒருத்தனுமே கேட்க மாட்டேங்க நாயுடுங்குது படிச்சு வாங்கின பட்டமா. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இதுதான் கேள்வி எழுப்புறோம். நீங்கள் தமிழ் சாதி ஒழிப்பை ஒழிக்கிறீர்களா, இல்லை ஒட்டுமொத்த சாதியை ஒழிக்கிறீர்களா? ஈவேராவை உங்கள் ஆயுதமாக பயன்படுத்தி தமிழர்களை ஒழிக்கிறீர்களா, இல்லை இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே ஒழிக்கிறீர்களா? தமிழ்நாட்டில் சாதி ஒழிஞ்சிருச்சு. ஈவே ராமசாமி அவர்கள் இருக்கிற போதும் சரி, அவர் செத்ததுக்கு அப்புறம் சரி, ஜாதியை முழுசா ஒழிச்சு கட்டிட்டோம், சமூக நீதிக்காக போராடுற அமைப்பா திமுக இருக்குன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் நாயுடு பேர்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க, சாதியை ஒழிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டோட தெரு பேரா இருக்கலாம், தமிழ்நாட்டை ஊர் பேரா இருக்கலாம், இல்ல பேரு நீங்க சொல்லும் போதோட உங்க அப்பா பேரா இருக்கலாம். நீங்க மறவரா இருக்கக்கூடாது, நீங்க தேவேந்திரா இருக்கக்கூடாது, நீங்க நாடாரா இருக்கக்கூடாது, நீங்க கோனாரா இருக்கக்கூடாது, நீங்க கவுண்டரா இருக்கக்கூடாது, நீங்க படையாட்சியா இருக்கக்கூடாது, நீங்கள் வன்னியரா இருக்கக்கூடாது, நீங்கள் பறையரா இருக்கக்கூடாது. இப்படி தமிழ் சமூகம், நீங்க தமிழ் சமூகத்தோட சாதி பின்னாடி வரக்கூடாதே ஒழிய. ஆனா ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு வருவது, நீங்க கவுடாவா அப்படின்னு அவர் சாதி பேர் சொல்லி கேட்பாரு, அவங்களை சாதி ஒழிக்க மாட்டாரு. அதே இடத்துல ஒரு தெருவுக்கு பேர் வைக்கும் போது தமிழ் சாதி பேர்ல சாதி இருக்கக்கூடாது, ஆனா மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு அப்படிங்கிற பேர் வைப்பாங்க. அப்பதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு, ஓ தமிழ்நாட்டுல திராவிடம் தமிழ் சாதி பேரை ஒழிச்சிருச்சு, மற்ற சாதியை இன்னும் சொல்ல போனா மாற்று மொழியோட கவுடாவையும் நாயுடுவையும் அது வளர்க்குது. அப்ப இப்ப நமக்கு தான் ஒரு கேள்வி இருந்த படத்துல சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, தேவருங்குது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா பட்டமான்னு சொல்லுவாங்களே, இப்ப ஒருத்தனுமே கேட்க மாட்டேங்க நாயுடுங்குது படிச்சு வாங்கின பட்டமா, கவுடாங்குது படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்கணும்ல. சரி, இதை விடுங்க, தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க திராவிட தான் பேசுறது, தமிழையாவது வாழ வைக்குதா அப்படின்னு பார்த்தா அதே இடத்துல பாருங்களேன், ஜிடி நாயுடு. அது ஜி டி என்னது தமிழ்ல தான் இருக்குதா? அந்த முன்னெழுத்து ஏதாவது தமிழ்ல தான் இருக்குதா? அதுல என்ன பேருனாவது வருதா? சரி, ஜிடி நாயுடு, அந்த நாயுடு பேர் வைக்கிறதுக்கு, நாயுடுவோட மகனை அந்த விழாவுக்கு அழைக்கிறதுக்கு இன்னொரு நாயுடு, ஏவா வேலு நாயுடு தான் போய் அவருக்கு அழைப்புதல் கொடுக்கணுமா? இதுதான் சாதி ஒழிப்போட லட்சணமா? தமிழ்நாட்டு மக்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். திராவிடம் தமிழ் சாதியை ஒழிச்சிருச்ச ஒழிய அவங்களோட சாதியை பாதுகாத்து தான் ஒழிக்குது. சாதி ஒழிப்பு என்பதே மிகப்பெரிய மோசடியா, தமிழர் ஒழிப்பை தான் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு இவங்க போட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இதுதான் கேள்வி எழுப்புறோம். நீங்கள் தமிழ் சாதி ஒழிப்பை ஒழிக்கிறீர்களா, இல்லை ஒட்டுமொத்த சாதியை ஒழிக்கிறீர்களா? ஈவேராவை உங்கள் ஆயுதமாக பயன்படுத்தி தமிழர்களை ஒழிக்கிறீர்களா, இல்லை இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே ஒழிக்கிறீர்களா அப்படிங்கிறதா எங்களோட கேள்வி.